Hi guys and welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜர்னி வித் முனீஸ்வரன். நான் தான் உங்க முனீஸ்வரன். ஸோ இன்னைக்கு பேய் கதை தான் வச்சிருக்கேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு. ஸோ பேய் கதையோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்தியானா. பொன்தியானா ஒரு பேய். ஸோ இந்த பொன்தியானா இந்தோனேஷியால இருக்கு அண்ட் தென் ஆல்சோ மலேசியாலயும் இருக்கு. மலேசியால இதை பொன்தியானான்னு கூப்பிடுவாங்க, இந்தோனேஷியால குந்திலானா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணு ஒரு 30 வயசு 40 வயசு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க. அவங்களோட கண்ணு இந்த பிளாக் இருக்காது, வெள்ளை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீட்டு முடி இருக்கும். சில சமயம் அவங்க கண்ணு சோப்பா இருக்கும். ஸோ நீட்டு முடின்னா அவங்களோட முடி காலு, அவங்க எந்திரிச்சு நின்றாங்கன்னா அவங்க முடி தலையில இருந்து காலு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். சட்டையில ரத்த ரத்தமா இருக்கும். ஸோ கம்பேர் டு சுண்டல் புலோங்க்கு வயிற்றுல ஓட்டை இருக்கும். ஆனா பொன்தியானாக்கு வயிறுல ஓட்டை இருக்காது, அவங்க நார்மலா இருப்பாங்க. ஆனா அது ஒரு பேய். ஓகேயா, நான் ஏன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா, பேய்னா நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்துதான் பேசி ஆகும். சில சமயம் இந்த பொன்தியானாவோட கண்ணுல புழுவு கூட வரும். கண்ணு சோப்பா இருக்கலாம், கண்ணுல அந்த கருப்பு இருக்குல்ல, கருப்பு இல்லாம வெள்ளை மட்டும் கூட இருக்கலாம், அல்லது கண்ணுல புழுவு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அந்த கதையை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு இந்த பொன்தியானா கதை கூட கம்பேர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே, இதுல 6 பேர் இருக்காங்க, 6 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் பேரெல்லாம் கொடுக்க கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாவே நான் கதைக்கு போறேன். ஓகே, இந்த 6 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாமே லீவுக்கு ட்ரிப் போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டுல பாத்துக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கு. ஸோ அதை முன்னாங்கான் பண்றதுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்பை எங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, சரவால கோத்தாக்கினாபாலு, சரவாவா சபாவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கோத்தாக்கினாபாலு அங்க போறதுக்காக ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏற்கனவே தங்கும் விடுதி, ஹோம் ஸ்டே பார்த்துட்டாங்க. இந்த ஹோம் ஸ்டே ஒரு பாட்டி தான் அந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். ஸோ அவங்க கிட்ட சாவி வாங்குறதுக்கு பாட்டியோட வீடை தேடி எல்லாருமே போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாவி வாங்கிட்டு, சாவி வாங்கும் போது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த வீட்டுல இதை செய்யணும், இந்த வீட்டுல இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி. இப்போ ஸ்கூல்லாம் கண்டிப்பா ரூல்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும், அப்படி இல்லைன்னா பிஜி சட்டை தான் போட்டு வரணும். அந்த மாதிரி வீட்டு சட்டையெல்லாம் போட்டு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க, ராத்திரி 10 மணிக்கு மேல அந்த வீட்டுல சத்தம் போடக்கூடாது. ரொம்ப முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல ஒரு கட்ட நாக்காளி இருக்கும், ஆடுற நாக்காளி. அந்த ஆடுற நாக்காளியில நீங்க யாருமே எக்காரணத்தை கொண்டு எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் உட்காரவே கூடாது அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேரும் பாட்டி சொன்ன அந்த ரூல்ஸ கடைபிடிக்காததுனாலதான் பேய் காட்டுன்னு காட்டியிருக்கு. ஸோ அதான் இந்த கதை. ஆனா இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. ஸோ அப்படியா பாட்டி, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அந்த ஹோம் ஸ்டேக்கு போய் கதவு திறந்தோடனே வீடு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பள்ளன்னு ஜொலிக்குது, வெயில் உள்ளப்பட்ட ஜொலிக்குது, தங்கம் மாதிரி ஜொலிக்குது, மின்னுது. அவ்வளவு சுத்தமா இருக்கு வீடு. 2 மாடி வீடு. இதுல 2 மாடி வீடு, ஒரே ஒரு பாட்டி தான் ஃபுல்லாவே சுத்தம் பண்ணிருக்காங்க. எல்லாமே மின்னுக்கும் போது ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கு. அந்த ரூம்பு சரியான கொத்தோர், அழுக்கு, சரியான அழுக்கு. அந்த ரூம் எதுன்னு பாத்தீங்கன்னா லிவிங் ரூம். தூசியா இருக்கு. கபட்டெல்லாம் என்னென்னமோ ஒட்டி இருக்கு, பூசண பூத்து கிடக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ கரையா சாப்பிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் அந்த லிவிங் ரூம்ல மட்டும்தான். ஆனா மத்த இடம்லாம் நல்லா மினுக்குது, ஜொலிக்குது, அழகா தெரியுது. அந்த லிவிங் ரூம் அதுதான் பிரச்சனை. இந்த வீட்டுல அசிங்கமா இருக்கிறது அந்த லிவிங் ரூம் மட்டும். அதே நேரத்துல பாட்டி சொன்ன ஒன்னையும் அவங்க எல்லாருமே லிவிங் ரூம்ல பாத்துருக்காங்க, அதாவது அந்த ஆடுற நாக்காளி. சோ போனோடனே அந்த பையன் இந்த நாக்காளியிலயா பேய் வரப்போகுது அப்படி இப்படின்னு இருக்கான்.
இந்த நாக்காளியில பேயெல்லாம் வராது, ஆஹ் நான் உட்கார வேண்டாம் அப்படின்னு இருக்கான். சோ அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னமோ நடக்க போகுது கடைசியில அப்படின்ட்டு. சோ எதுவுமே நடக்கல. சோ காலையில வீட்டுக்கு வந்தாங்களா, ஹோம்ஸ்டேக்கு வந்தாங்களா, ஜாமாவை வச்சாங்களா, திரும்ப வந்து கிளம்பிட்டாங்க. கேப் புக் பண்ணி கிராப் புக் பண்ணி அவங்க வந்து சுத்தி பார்க்குற இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ கிளம்பி வந்து சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு மணி 10 ஆகி விட்டது. வீடை வந்து சேர்ந்து விட்டார்கள். வீட்டை வந்து சேர்ந்துட்டோன்னே ஒரு பையன் இருக்கான். அதான் காலையில சொன்னானே, இது இதுலலாம் பேய் வராது, இந்த நாட்கள்ல பேய் வந்துருமா அப்படின்னு நானே. அந்த பையன் தான். அந்த பையன் வந்து நாக்களியில உட்காந்துட்டான். நாக்களியில உட்காந்து காலு மேல காலை போட்டு ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த நாக்களி வந்து ஓவர் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஆட்டல, அவன் காலெல்லாம் நின்றுச்சு. ஆனா வந்து அந்த நாக்களி ஆடிக்கிட்டே இருக்கு. இப்படி 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 வேகமா வேகமா இப்படி 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 குதிக்குது நாக்களி. எல்லாமே செய்யுது. அதெல்லாம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா பேய். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணலன்ட்டு சொல்லி அவங்க எல்லாம் பயத்தை வந்து விடுறதுக்காக படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுவுற சத்தம் மட்டும் கேக்குது. அழுவுற சத்தம் கேக்குது. அந்த அழுவுற சத்தம் வந்து ஆக்சுவலி ஒரு பொம்பளையோட. சோ அந்த அழுவுற சத்தம் எப்படி கேக்குதுன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து, இப்ப வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான் லிவிங் ரூம்லனா, வீட்டு வாசல்ல யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றது எனக்கே தெரியல. அந்த அழுவுற சத்தம் வந்து தூரமா கேட்கறதுனால நான் வந்து இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. அழுவுற சத்தம் வந்து நம்மளுக்கு கிட்ட, நம்ம காது கிட்ட கேட்டுச்சுன்னா, சோ இந்த கதையில வந்து அந்த சத்தம் வந்து தூரமா தூரமா கேக்குது. சோ தூரமா கேக்குதுன்னா ஆக்சுவலி அந்த பேய் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சோ இதுல வந்து ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பேய் நம்ம கிட்ட இருக்குன்ட்டு. ஆனா வந்து இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அந்த பேயோட சத்தம் வந்து இந்த சீனில், படம் ஓடுதுல, படத்தோட சீனில் இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு பயம் இல்லாமல் போய் படுத்து விட்டனர். அதுக்கப்புறம் எல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் 1 மணி விடிய காலையில என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை இருக்கா. அந்த பிள்ளைக்கு பாத்ரூம் வந்துருச்சு. சோ அந்த பிள்ளை வந்து கடகடன்னு எந்திரிச்சு அவளோட ஹெல்ப்பரான் ஃப்ரெண்டை எழுப்புறான். எந்திரி 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 எந்திரி, நான் பாத்ரூம் போடும், எந்திரி 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 அப்படி எழுப்புறான். ஆனா எழுப்ப அந்த ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவங்க இருக்காங்கள, அவங்க வந்து குத்துக்கல்லு மாதிரி அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. எந்திரிக்கவே மாட்டுறாங்க. சோ இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தனியாவே பாத்ரூம் போயிடுச்சு. தனியா பாத்ரூம் போயிட்டு வரும்போது அதே பாதையை தானே பாய்க்கணும். ஆனா அந்த பாதையில வந்து நாக்களி இருக்கு. நாக்களி எங்க இருக்கு. சோ இங்க இருக்குன்னா இங்க ஐயோ கையே சரியா வர மாட்டேன். இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்குன்னா அவ வந்து இப்படி நடந்து போகணும். இப்படி நடந்து போகும்போது இந்த நாற்காலியை பாக்குறான். இந்த நாற்காலியில யாரு தெரியுமா உட்காந்துருக்கா? நம்ம சொந்தக்காரவங்க. யாரு? பொந்தி யானா. கண்ணுல இருந்து புழு வந்து உழுதான் கீழே. இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தமா ஊத்துதான். அதுதான் அழிந்துகிட்டு இருக்கான். அத பார்த்து ஒடியாந்து வந்து அடிச்சு விழுந்து ரூம்ல எல்லாருக்கும் கத்தி கூத்தாடி, ஒரு பையன் மட்டும் தைரியமான பையன், அதான் அந்த நாற்காலியில உட்காந்தானே அந்த பையன் வந்தான். வந்து பார்த்தோன்னே அந்த பேய் வந்து அந்த பையனோட முதுகுல ஏறி உட்காந்துக்கிச்சான். அவன் அலறிக்கிட்டே இருந்தானா. ஆனா அந்த பேய் வந்து கேட்கல. முதுகுல ஏறி உட்காந்து முடிய பிடிச்சி ஆட்டுதான். யார் அவனை ஏனாக்காளியில உட்கார சொன்னா அப்படின்னு அது மலாயில கேக்குது. ஏனாக்காளியில பேய் வராதண்ணா, நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பேய் வந்து முடிய பிடிச்சி அத வந்து லைஃபா எல்லாருமே வந்து பாக்குறாங்க. முடிய பிடிச்சி ஆட்டுறது, கத்துறது எல்லாம் மலாயில. சோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலி மல்லை பிள்ளைங்க. அந்த எல்லாருமே மல்லை பிள்ளைங்க தான் இந்த 6 பேருமே. சோ அத பார்த்தோன்னே பேக்கு பொட்டி ஜாமா மணி எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு ஓடனதுதான். போய் ஏரோப்ளேன் நிக்கிற இடம் என்னது மறந்துட்டேன். ஏர்போர்ட்ல போய் டிபார்ச்ச பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து போய் மலேசியால சேர்ந்துட்டாங்க. சரவம் மலேசியா தானே. அதோட இந்த கதைய வந்து அவங்க யாருமே யாருகிட்டயுமே சொல்லல. ஈவன் அம்மா கிட்ட கூட சொல்லல. அம்மா ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் அம்மாட்ட சொல்லிருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை வந்து சரியான பைந்தாங்குடி, அதனால அம்மாட்ட சொல்லிருக்கு.
அம்மா இன்னொன்னு அம்மா வந்து விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏய் நீ என்ன ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல திரும்ப வந்துட்டு அப்படின்னு கேட்டாங்க. மேல என்னமோ நடக்குது. நான் ஏற்கனவே போச்சோ வீடியோ போட்டது தானே, அதுலயும் இப்படிதான் மேல குதிக்கும். இப்ப மேல என்னமோ குதிக்குது. ஆனா பூனையாதான் இருக்கும், இருந்தாலும் பயமா இருக்கு. சோ அந்த பிள்ளை மட்டும்தான் சொல்லியிருக்கு. அந்த பிள்ளை சொன்னோடனே அந்த பிள்ளையோட அம்மா எல்லா பிள்ளையோட அம்மா கிட்டயும் சொல்லி எல்லா பிள்ளையுக்கும் கன்னத்துல அற விழுந்திருக்கு. முக்கியமா அந்த நாற்காலியில உட்கார்ந்த எகத்தாளமான பையனுக்கு. நல்ல வேலை நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, நல்ல வேலை அந்த பையனை வந்து அது முடிய புடிச்சு ஆட்டிட்டு விட்டுருச்சு. முடி போனா திரும்ப வந்துரும், இல்ல திரும்ப வராம கூட போவோம். முடி திரும்ப வரலன்னா என்ன பிரச்சனை? எதுவுமே பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். விக்கு வாங்கி போடலாம், இல்லைன்னா மொட்டை தலையோட கூட இருக்கலாம். ஆனா இதே அந்த பையனை வந்து அது சபிச்சிருச்சு, சாபம் விட்டுருச்சுன்னா அந்த சாபம் காலங்காலமா அவங்களோட பரம்பரையா அந்த குடும்பத்துக்கு அப்படியே இருக்கும் தெரியுமா? அந்த பொந்தியானோட சாபம்ன்றது சாதாரணமான சாபம் இல்ல, அது வந்து எத்தனை காலம் எடுத்தாலுமே அப்படியே இருக்கிற சாபம் பொந்தியானாவோட சாபம், பேய்களோட சாபம். அது மட்டும் நம்மளுக்கு வராம இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஆனா அதுதான் நம்ம யாருக்குமே இல்லையே. அதனாலதான் இந்த நிலைமை. சோ அதுதான் இந்த கதை. உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சோ நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சும்மா நம்மளோட ஃபன்னுக்கு தான் நம்ம செய்ய போறேன், அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இத்தனை வருஷமா 3 வருஷமா நான் யூடியூப் செய்யறேன். 3 வருஷமா இவ்வளவு பெரிய உயர்வான நிலையில நான் நிக்கிறேன்றது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. என் மூஞ்ச காட்டி நான் என்னோட எனர்ஜியை உங்ககிட்ட கொடுத்து நான் பேசி உங்களுக்கு அது பிடிச்சி போய் நீங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா ரொம்பவே மன்னிச்சிருங்க. என்னோட டிவைஸ்ல என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு இன்னும் தெரியல. இன்னொன்னு, நான் வந்து ரொம்ப பிரபலமான யூடியூபர் இல்லை. நான் வந்து ஐ எம் ஆல்சோ ஜஸ்ட் அ யங்கர் யூடியூபர். ஸோ அதனால வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. see you again in my next video. ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஏன்னா வந்து என்னோட பரீட்சை வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்த வாரம் என்னோட பரீட்சை, அடுத்த வாரத்துக்கு அதுக்கும் அடுத்த வாரம் என் பரீட்சை. ஸோ அது முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பா தீபாவளி vlog-ஆ தான் இருக்கும். ஸோ that's all for today. see you again in my next video. Maybe another ghost story. Bye bye. And don't forget to subscribe and like.